அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் டேக் சார்ட் ஃபார் புலிகேட் பாம் லீஃப் மேனஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது பழவேற்காடு கைவினை பொருட்கள். ஓகேங்களா? பழவேற்காடு பனை ஓலை கைவினை பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? இவங்க தான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜிஐ டேகுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம செய்தியில கொடுத்துருக்காங்க. ஸோ புலிகேட்டுன்னு பொறுத்தோம்னா பாம்லீஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்குன்றது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பனை ஓலை பொருட்கள் இருக்கு இல்லையா? டச் பீப்புள்லாம் நமக்கு இந்த பழவேற்காடு ரீஜன்ல அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. கோரமண்டல் கோஸ்டோட அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா புலிகேட் பழவேற்காடு தான் ஸ்டார்டிங்ல. ஸோ அவங்க அங்கிருந்து மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த பனை ஓலையை தான் வச்சு பேக்கேஜிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை பத்தின செய்திகளும் உள்ள இருந்துச்சு நமக்கு. ஓகேங்களா? when Dutch arrived they used the leaves of indigenous palm trees to make packaging materials to export goods அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் உருவாக்கி அதன் மூலியமா பொருட்களை பேக்கேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது சமீபத்தில் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அதுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் 5 ஸ்கீம்ஸ் வந்து நம்மளோட பட்ஜெட் 2024-25 பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. பிகாஸ் இந்தியாவில் பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஸ்டன்டான ரேட்ல ஹையாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. போன வருஷமும் 3.2%, இந்த வருஷமும் 3.2% அக்கார்டிங் டு இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே படி பார்த்தோம்னா பெரிய அளவுல நமக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா மத்திய பட்ஜெட்ல ஒரு 5 திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லாம வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த திறன் பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில திட்டங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ் பேக்கேஜ் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. 5 திட்டங்களை வந்து உள்ளடக்கி கொடுக்கறது தான். ஓகேங்களா? 5 ஸ்கீம் பேக்கேஜ் டிசைன் டு ஸ்பர் ஜாப் கிரியேஷன் அண்ட் இம்பார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம்னா முதல் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று. ஓகேங்களா? இப்ப சொல்லப்பட்டிருக்க திட்டம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம அங்க இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்டர்ன்ஷிப்னாலே நமக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க இல்லையா? இந்த ஸ்டைபண்ட் அப்படிங்கிறது அரசாங்கம் நமக்கு கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம லான்ச் பண்றதுக்கு 2 போன வாரத்துல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட்டல்ல பார்த்தோம்னா டாடா, டிசிஎஸ் அந்த மாதிரி பெரும் நிறுவனங்கள் எல்லாமே அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் இன்டர்ன்ஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட கொடுப்பாங்க. அந்த நிறுவனங்கள் ஒரு 12 மாசம் அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் அப்படிங்கறத கொடுப்பாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல பார்த்தோம்னா அவங்களுக்கு ரூ. 5,000 ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட போகுது. முதல்ல எடுத்தோடனே ஒரு ரூ. 6,000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மாசம் ஒரு ரூ. 5,000 அப்படிங்கறத கொடுப்பாங்க. இந்த ரூ. 5,000 4,500 அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க. இன்னொரு ரூ. 500 அப்படிங்கிறது அந்த பர்ட்டிகுலர் நிறுவனம் வந்து கொடுப்பாங்க. அவங்களோட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அதுக்கு கீழ ஒரு ரூ. 500 இந்த ஸ்டைஃபண்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ₹5,000 வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமோட அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ இனிஷியலா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் இந்த கைட்லைன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி ஸ்கீம் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல். ஸோ ஜஸ்ட் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அது மாதிரியான ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா இனிஷியேட்டிவ்ஸ் டு அதாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறத போட்டு ரொம்ப சமீபத்துல பட்ஜெட்ல சொன்ன அந்த 5 ஸ்கீமையும் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு செட் ஆஃப் நியூஸா இருந்துச்சு நமக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல
எப்படி கேட்கலாம்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் அது மாரி கேட்பாங்க. ஸோ அப்ப இனிஷியேட்டிவ்ஸ் டு பூஸ்ட் எம்ப்ளாய்மென்ட் அதாவது வேலை வாய்ப்புகள உருவாக்குவதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ இந்த மாதிரியான திட்டங்கள நம்ம அந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் நியூஸ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு நேத்து சென்னை மெரினால பார்த்தோம்னா, அ ஏர் ஃபோர்ஸ் டேவோட செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? 92nd ஏர் ஃபோர்ஸ் டேவோட செலிப்ரேஷன்ஸ். ஓகே. ஐஏஎஃப் செலிப்ரேஷன்ஸ். ஸோ ஏர் ஃபோர்ஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 8 வந்து ஏர் ஃபோர்ஸ் டே. அதோட செலிப்ரேஷன்ஸ் தான் நேத்து சண்டே நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஏர் ஃபோர்ஸ் டேவோட செலிப்ரேஷன் அப்படிங்கிறது 1932லேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 92nd எடிஷன். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா, இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எப்பயுமே நியூ டெல்லில தான் நடக்கும். ஓகேங்களா? ஆ இப்பதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த 2 வருஷமா தான் 2022ல பார்த்தோம்னா, 22ல சண்டிகர், 23ல பார்த்தோம்னா, நமக்கு அலகாபாத்ன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தா, இப்ப பிரயாக்ராஜ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இந்த சிட்டி. ஸோ இங்க அந்த மாரி டெல்லில இருந்து பரவல் பரவலா மத்த சிட்டீஸ்க்கு வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாரி இப்ப 2024ல சென்னையில வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சென்னையில நடந்த இந்த ஐஏஎஃப் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெக்கார்டும் பிரேக் பண்ணிருக்கு. என்ன ரெக்கார்ட்னா, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இணைய போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 15,00,000 மக்கள் இதுல மக்கள் வெள்ளத்த பார்த்தாலே தெரியும். 15,00,000 மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த நேத்து சண்டே மெரினால நடந்த இந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ வந்து பார்வையிட்டிருக்காங்க. ஸோ இதனால இது வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த ஒரு செய்தியில நம்ம பார்க்குறோம். அதே மாரி கூட்ட நெரிசல்ல ஒரு கொஞ்சம் பேர் வந்து மயக்கம் அடைஞ்சுட்டாங்க. ஒரு 5 பேர் இறந்திருக்காங்க. அதுவும் தனியா ஒரு செட் ஆஃப் நியூஸ். ஓகேவா? சரி. அடுத்ததா பார்த்தோம்னா, சமீபத்தில ஒரு 5 மொழிகளுக்கு பார்த்தோம்னா, செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்துச்சு. என்ன மாதிரியான மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலி, பிராகிருத், பெங்காலி, அஸ்ஸாமீஸ் மற்றும் மராத்தி. இந்த 5 மொழிகளுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்பதான் மறுபடியும் ஒரு 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அந்த ஆர்டிகல் நம்ம டிஸ்கஸ் பண்றப்பயே பார்த்திருந்தோம். ஒரு மொழிக்கும், ஒரு செம்மொழிக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு மொழிய நம்ம செம்மொழியா எப்படி அறிவிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த கிரைட்டீரியாஸ இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எ லாங்குவேஜ் மஸ்ட் ஹேவ் ஹை ஆன்டிக்விட்டி ஆஃப் இட்ஸ் ஏர்லி டெக்ஸ்ட் அண்ட் ரெக்கார்டட் ஹிஸ்டரி ஓவர் அ பீரியட் ஆஃப் 1500 to 2000 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஆன்டிக்விட்டினா பழமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹை ஆன்டிக்விட்டி ஆஃப் ஏர்லி டெக்ஸ்ட் ரொம்ப பழமையான இலக்கியங்கள் அதெல்லாம் நம்ம மொழியில இருக்கணும் அப்படிங்கிறது. 1500லேருந்து 2000 ஆண்டுகள் பழமையான இலக்கியங்கள். ஹை ஆன்டிக்விட்டி ஆஃப் ஏர்லி டெக்ஸ்ட் பிட்வீன் எ பீரியட் ஆஃப் 1500 to 2000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது, எ பாடி ஆஃப் ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சர் ஆர் டெக்ஸ்ட் விச் இஸ் கன்சிடர்ட் அ வேல்யூபிள் ஹெரிடேஜ் பை ஜெனரேஷன் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு செட் ஆஃப் ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சர் அதை நம்ம ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா அது வேல்யூபிளா நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? வேல்யூபிள் ஹெரிடேஜா நம்ம பாதுகாக்கணும் அது. சரிங்களா? நமக்கு இப்ப சங்க இலக்கியங்கள் அப்படின்னா நம்ம காலகாலமா அதை பின்பற்றி அதை பாதுகாத்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதை வந்து புதுசா பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி ஆஃப் ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சரை வந்து வேல்யூபிள் ஹெரிடேஜா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா. அடுத்தது, எ லிட்ரரி ட்ரெடிஷன் தட் இஸ் ஒரிஜினல் அண்ட் நாட் பாரோட் ஃப்ரம் அனதர் ஸ்பீச் கம்யூனிட்டி. அதாவது இந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒரிஜினலா இருக்கணும். வேற இங்க இருந்து பாரோ ஆயிருக்க கூடாது. அது லிட்ரரி ட்ரெடிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடைசியா பார்த்தோம்னா, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் டிஸ்டிங் ஃப்ரம் மாடர்ன். அதாவது செம்மொழி அதனுடைய பழைய வடிவத்துக்கும் புதிய வடிவத்துக்கும் ஒரு சில மாறுபாடுகள் டிஸ்டிங்ஷன் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் டிஸ்கண்டினியூட்டி கூட இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நம்ம தமிழ் மொழியே பார்த்தோம்னா சங்க காலத்துல வேற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம வேற மாதிரி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கலாம் அப்படிங்கறதும் செம்மொழிக்கு ஒரு மொழி செம்மொழியா வழங்கப்படுறதுக்கான அந்தஸ்துகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு கிரைட்டீரியாஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே. சோ இந்த கிரைட்டீரியாஸ்ல ஒரு கிரைட்டீரியாவை ரிமூவ் பண்ணனால ஒரு 5 மொழிகளுக்கு இப்போ அந்த செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அது என்ன கிரைட்டீரியாவை டிராப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரிஜினல் லிட்ரரி ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரிஜினல் லிட்ரரி ட்ரெடிஷன் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியாவை டிராப் பண்ணனால ஒரு 5 மொழிகளுக்கு வந்து இப்ப செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு.
ஸோ அப்ப கிரைட்டீரியாஸ்னா என்ன? அது எத டிராப் பண்ணனாலும் நமக்கு இந்த மொழிகளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கிரைட்டீரியாஸே நமக்கு முக்கியம் தான். நம்ம அன்னைக்கே பார்த்துருந்தோம். கிரைட்டீரியாஸ் எப்படி அந்த இத வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டினா நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த செய்திகள்லாம் முக்கியமா இருந்துச்சு. சரியா? இதெல்லாம் பார்த்தாலே போதும் நமக்கு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.